ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாங்க. அரைக்கிறதெல்லாம் தேவையில்லை, அப்படியே தாளிச்சு விட்றலாம். ரொம்ப சிம்பிள் சரிங்களா. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இதாகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வணக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த பிசு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும், அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது சரிங்கண்ணா. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா வணங்கினோடனே நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய தொளிச்சு வச்சுருக்கிறேன் நான். ஒரு 150 கிராம் வெங்காயம் இருக்கும் சரிங்கண்ணா. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகமெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம், முழுசாக போட்டிருக்கிறேன் நான். அவ்வளோதான். நல்லா இதை கொஞ்சம் வணங்கட்டுங்க. தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்குது, அதனால் 4-5 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தாலும் நீங்கள் 2-3 போட்டுக்கலாம் சரிங்களா. புளி வந்து கம்மியாக ஊற்றினா போதும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன் சரிங்களா. இருங்க, தக்காளி கொஞ்சம் இதாகட்டும். நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சுங்க. போட்டு கொஞ்சம் இதெல்லாம் தக்காளி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம காய் புளியெல்லாம் அப்புறம் ஊற்றலாம் சரிங்களா. பாருங்க, வேகட்டும். முதல்ல கொஞ்சம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளியெல்லாம் உடஞ்சி வெந்துடும் சரிங்களா. பாருங்கள், நான் மூடி தான் வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம காயை போட்டுக்கலாம். வணக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள். வேலை வந்து ரொம்ப கம்மி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு வெண்டைக்காய் மட்டும் இருந்தால் சரி, இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம இதுவே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் சரிங்களா. வெண்டைக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வணங்கினோன்னே அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்க, புளி ஊற்றிக்கலாம் நாம் சரிங்களா. புளி ஊற்றியாச்சுங்க. புளி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா வேலை முடிஞ்சுதுங்க. புளி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கரும்பு சக்கரை போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டிருக்கிறேன், எப்போவுமே போடுவேன். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான குழம்பு ரெடிங்க. தேங்காய் பூ மட்டும் ஃபினிஷிங்கில் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கிறேன். நான் அது வீடியோ எடுக்கல. தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சரிங்களா. அருமையான குழம்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலிங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.